ஒரு நாள் அக்பர் மன்னர் தனது அரண்மனை குளத்தின் அருகே நின்று, இந்த கடும் குளிரில் யாராவது முழு இரவும் குளத்தில் நின்றால் அவருக்கு பெரிய பரிசு தருவேன் என்று அறிவித்தார். ஒரு ஏழை மனிதன் பரிசுக்காக சம்மதித்தான். அவன் முழு இரவும் குளிர்ந்த நீரில் நின்று காலை வரை தாங்கினான். ஆனால் மறுநாள் மன்னர் கேட்டார், எப்படி இத்தனை குளிரை தாங்கினாய்? அவன், தொலைவில் இருந்த அரண்மனை விளக்கை பார்த்து கொண்டே நின்றேன் என்றான். உடனே மன்னர், அப்படியானால் அந்த விளக்கின் வெப்பம் உனக்கு உதவியிருக்கிறது, உனக்கு பரிசு கிடையாது என்றார். ஏழை மனிதன் வருத்தத்துடன் பீர்பால் அருகே சென்றான். மறுநாள் பீர்பால் அரண்மனைக்கு வரவில்லை. மன்னர் காரணம் கேட்டபோது, நான் கிச்சடி சமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று செய்தி அனுப்பினார். ஆர்வமடைந்த மன்னர் அங்கே சென்றார். பார்த்தால் ஒரு பாத்திரம் மிகவும் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. கீழே தரையில் சிறிய நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. மன்னர் சிரித்து, இப்படி இருந்தால் கிச்சடி எப்படி வேகும் என்றார். பீர்பால் பதிலளித்தார், அரசே, தொலைவில் இருக்கும் விளக்கு ஒருவரை சூடாக்க முடிந்தால் இந்த நெருப்பும் கிச்சடியை வேக வைக்க முடியும் அல்லவா? தன் தவறை உணர்ந்த மன்னர் ஏழை மனிதனுக்கு உரிய பரிசை வழங்கினார். நீதி, உண்மையையும் நீதியையும் எப்போதும் காக்க வேண்டும். புத்திசாலித்தனம் பல நேரங்களில் உண்மையை வெளிக்கொண்டு வரும். ஒரு நாள் பீர்பல் மற்றும் அக்பர் அரண்மனையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அக்பர், இந்த நாட்டிலுள்ள மிகப்பெரிய முட்டாள்களின் பட்டியலை தயாரித்துக் கொண்டு வா என்று பீர்பாலிடம் கூறினார். சில நாட்களுக்குப் பிறகு பீர்பால் ஒரு பட்டியலுடன் வந்தார். அதில் முதல் பெயராக அக்பரின் பெயர் இருந்தது. அதை பார்த்த அக்பர் கோபமாக, என் பெயரை ஏன் முதலிடத்தில் வைத்தாய் என்று கேட்டார். பீர்பால் அமைதியாக, அரசே, நீங்கள் ஒரு வியாபாரியிடம் ஒரு குதிரையை வாங்குவதற்காக பெரிய தொகை பணத்தை முன்பணமாக கொடுத்தீர்கள். ஆனால் அவர் யார், எங்கே வசிக்கிறார் என்பதை கூட சரியாக விசாரிக்கவில்லை. அவர் திரும்பி வராவிட்டால் அது முட்டாள்தனமல்லவா என்றார். அக்பர் சிறிது யோசித்தார். பிறகு, அவர் உண்மையிலேயே குதிரையுடன் திரும்பி வந்தால் என்று கேட்டார். உடனே பீர்பால் சிரித்துக்கொண்டு, அப்படியானால் உங்கள் பெயரை நீக்கி அவருடைய பெயரை முதலிடத்தில் எழுதிவிடுவேன். ஏனெனில் இவ்வளவு பணம் கொடுத்தவரை நம்பி மீண்டும் வந்தவர் அவர்தானே என்றார். அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பார்த்து சிரித்தார். கதையின் நெறி, எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும். நம்பிக்கை முக்கியம், ஆனால் விவேகமும் அவசியம். ஒரு கடும் வெயில் நாளில் மன்னர் அக்பர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் தனது அமைச்சர்களை நோக்கி, நாளை ஒருவர் நீதிமன்றத்திற்கு வரவேண்டும். ஆனால் அவர் அரை வெயிலிலும் அரை நிழலிலும் ஒரே நேரத்தில் நடந்து வரவேண்டும் என்று கூறினார். அதைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். ஆனால் மன்னரின் கட்டளையை யாராலும் கேள்வி கேட்க முடியவில்லை. மறுநாள் அரண்மனை நீதிமன்றம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியது. அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த சவாலை யார் நிறைவேற்றப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்தனர். அப்போது பீர்பால் வந்தார். ஆனால் அவர் வந்த விதம் அனைவரையும் வியக்க வைத்தது. அவர் தனது தலையின் மேல் ஒரு நார்க்கட்டியை தூக்கிக் கொண்டு மெதுவாக நடந்து வந்தார். நார்க்கட்டியின் இடைவெளிகள் வழியாக சூரிய ஒளி அவரது உடலில் விழுந்தது. அதே நேரத்தில் நார்க்கட்டியின் மற்ற பகுதிகள் நிழலை உருவாக்கின. இதனால் பீர்பால் ஒரே நேரத்தில் அரை வெயிலிலும் அரை நிழலிலும் நடந்து வந்தார். அதை பார்த்த அனைவரும் சிரித்தனர். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்தனர். அக்பர் மகிழ்ச்சியுடன் கூறினார், பீர்பால், மீண்டும் உன் அறிவாற்றலை நிரூபித்துவிட்டாய். முடியாதது போல தோன்றியதை எளிதாக செய்துவிட்டாய். பீர்பால் பணிவுடன் வணங்கி, மகாராஜா, சில நேரங்களில் தீர்வு மிகவும் எளிமையானதாக இருக்கும். நாம் சற்று வித்தியாசமாக சிந்தித்தால் போதும் என்றார். கதையின் நீதி, புதுமையான சிந்தனையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் முடியாததாக தோன்றும் காரியங்களையும் சாதிக்க முடியும். ஒரு நாள் மன்னர் அக்பர் அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கிராமத்து மனிதர் அழுது கொண்டு வந்து புகாரளித்தான். மகாராஜா, எங்கள் வயலில் ஒரு புலி வந்து பயிர்களை நாசம் செய்கிறது. யாரும் அருகே போக பயப்படுகிறோம் என்றான். அக்பர் கவலைப்பட்டார். உடனே பீர்பாலை நோக்கி, இதை உடனே தீர்த்து வையுங்கள் என்றார்.
பீர்பால் சிரித்துக்கொண்டு கிராமத்திற்கு போனார். அங்கே சென்று பார்த்தபோது இரவு நேரத்தில் ஒரு புலி வயலில் சுற்றித் திரிந்தது. ஆனால் பீர்பாலுக்கு சந்தேகம் வந்தது. இந்த புலி ஏன் மனிதர்களைத் தாக்கவில்லை, ஏன் பயிர்களையே மட்டும் சாப்பிடுகிறது என்று யோசித்தார். அவர் ஒரு திட்டம் போட்டார். அடுத்த நாள் இரவு பீர்பால் கிராமத்தாரிடம் சொன்னார், எல்லாரும் அமைதியாக இருங்கள், நான் சொல்லும்போது மட்டும் சத்தம் போடுங்கள். இரவு வந்தது. புலி மீண்டும் வயலுக்கு வந்தது. அப்போது பீர்பால் திடீரென கூப்பிட்டார், அடடா, இது புலி இல்லை, கழுதைதான், சத்தம் போடுங்கள். அனைவரும் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டார்கள். அந்த புலி பயந்து கழுதை போல கத்த ஆரம்பித்தது. அப்போதுதான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அது உண்மையில் ஒரு கழுதை புலி தோலை போர்த்தி கொண்டிருந்தது. கிராமத்தார் அதை பிடித்தனர். பீர்பால் சிரித்துக்கொண்டு சொன்னார், வேஷம் போட்டால் உண்மை மாறாது. அக்பர் இந்த செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். பீர்பால், மீண்டும் நீ உன் புத்திசாலித்தனத்தை நிரூபித்தாய் என்று பாராட்டினார். கதையின் நெறி: நாம் யார் என்பதை மறைக்க முடியாது. போலியாக நடிப்பது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். ஒரு நாள் 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டு மன்னர் அக்பரின் அரண்மனைக்கு வந்தனர். மகாராஜா, என் தோட்டத்திலுள்ள மாம்பழ மரம் எனக்குச் சொந்தமானது என்று ஒருவன் கூறினான். இல்லை, அது என்னுடையது என்று மற்றொருவன் வாதிட்டான். இருவரும் ஒரே மாம்பழ மரத்திற்கு உரிமை கோரினர். ஆனால் யாரிடமும் அதை நிரூபிக்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. அக்பர் பீர்பாலை நோக்கி, இந்த மரத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்று கண்டுபிடி என்றார். பீர்பால் சிறிது நேரம் யோசித்து ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தார். அன்றைய மாலை அவர் ஒரு காவலாளியை இருவரிடமும் ரகசியமாக அனுப்பி, இன்றிரவு யாரோ அந்த மாம்பழ மரத்தை வெட்ட வருகிறார்கள் என்று சொல்லச் செய்தார். பின்னர் இருவரும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பீர்பால் கவனித்தார். முதல் மனிதன் உடனே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு, என் மரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவசரமாக அங்கே ஓடினான். ஆனால் 2வது மனிதன் அமைதியாக தனது வீட்டிலேயே இருந்தான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. மறுநாள் அரண்மனையில் பீர்பால் அறிவித்தார், இந்த மாம்பழ மரத்தின் உண்மையான உரிமையாளர் முதல் மனிதர்தான். அக்பர் ஆச்சரியத்துடன் கேட்டார், அதை எப்படி கண்டுபிடித்தாய்? பீர்பால் சிரித்துக்கொண்டு பதிலளித்தார், உண்மையான உரிமையாளர் மட்டுமே அந்த மரத்திற்காக கவலைப்பட்டு அதை காப்பாற்ற ஓடுவார். மற்றவர் எந்த அக்கறையும் காட்டவில்லை, ஏனெனில் அந்த மரம் உண்மையில் அவருடையது அல்ல. இதை கேட்ட அக்பர் மிகவும் மகிழ்ந்தார். பீர்பால், மீண்டும் உன் புத்திசாலித்தனத்தை நிரூபித்து விட்டாய் என்று அவரை பாராட்டினார். கதையின் நீதி: உண்மையான உரிமை என்பது அக்கறையிலும் பொறுப்பிலும் வெளிப்படும். ஒரு நாள் மன்னர் அக்பரின் அரண்மனையில் சில பண்டிதர்கள் மிகவும் பெருமையாக நடந்து கொண்டனர். அவர்கள் தங்களின் அறிவை பற்றி பெருமை பேசி மற்றவர்களை இகழ்ந்தனர். அவர்களில் ஒருவர் கூறினார், மகாராஜா, எங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு சமமானவர் யாரும் இல்லை, பீர்பாலும் இல்லை. அக்பர் சிரித்துக்கொண்டு பீர்பாலை நோக்கி, இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியுமா என்று கேட்டார். பீர்பால் வணங்கி, முடியும் மகாராஜா என்றார். அடுத்த நாள் பீர்பால் ஒரு மூடிய குடத்தை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அதை பண்டிதர்களின் முன்வைத்து, இந்த குடத்தில் புத்தியும் அறிவும் நிரம்பியிருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே புத்திசாலிகள் என்றால் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். பண்டிதர்கள் குழப்பமடைந்தனர். புத்தி ஒரு குடத்தில் எப்படி இருக்கும் என்று ஒருவர் கேட்டார். பீர்பால் அமைதியாக, நீங்கள் சொல்வது போல் மிகுந்த அறிவு இருந்தால் அதை எப்படி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றார். பண்டிதர்கள் வாதிட முயன்றாலும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டனர். பீர்பால் சிரித்துக்கொண்டு கூறினார், புத்தி என்பது சேமித்து வைக்கும் பொருள் அல்ல, காட்டிக்கொள்வதற்கானதும் அல்ல. உண்மையான அறிவு தாழ்மையிலும் புரிதலிலும் தான் வெளிப்படும். அக்பர் மகிழ்ந்து, பீர்பால், நீ மிகவும் முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தாய் என்று பாராட்டினார். பண்டிதர்கள் தலை குனிந்து நின்றனர். கதையின் நெறி: உண்மையான புத்திசாலித்தனம் தாழ்மையுடன் தான் வரும், அகங்காரம் அறிவல்ல. ஒரு நாள் அக்பர் மன்னர் மிகவும் கவலையில் இருந்தார்.
வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வருவதை நினைத்து எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை தரக்கூடிய ஒரு வார்த்தையை தேடினார். அவர் அரசவையில் இருந்தவர்களிடம், மகிழ்ச்சியில் அகந்தை வராமல் துக்கத்தில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க உதவும் ஒரு செய்தியை எனக்கு கொடுங்கள் என்று கூறினார். பலரும் பல ஆலோசனைகள் சொன்னார்கள். ஆனால் மன்னருக்கு திருப்தி இல்லை. அப்போது பீர்பல் முன்னே வந்து ஒரு சிறிய மோதிரத்தை மன்னரிடம் கொடுத்தார். அந்த மோதிரத்தின் உள்ளே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதுவும் கடந்து போகும். அக்பர் அதை வாசித்தார். பீர்பால் விளக்கினார். அரசே, நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது இந்த வார்த்தையை நினைத்தால் அகந்தை வராது. நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது இதை நினைத்தால் நம்பிக்கை கிடைக்கும். ஏனெனில் எந்த நிலையும் நிரந்தரமல்ல. அந்த வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்த அக்பர் மிகவும் மகிழ்ந்தார். பீர்பாலின் அறிவை பாராட்டி அவருக்கு பரிசளித்தார். கதை சொல்லும் நீதி: வாழ்க்கையில் சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமல்ல. இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் மன அமைதியை தரும். For more videos, like and subscribe our page. Thank you.